தலைமறைவாக இருந்த அஞ்சலையை சுற்றி வளைத்து கைது செய்த தனிப்படை. பாஜகவில் இருந்து நீக்கப்பட்ட புளியந்தோப்பை சேர்ந்த அஞ்சலையை ஓட்டேரியில் வைத்து தூக்கிய போலீஸ். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் மூளையாக செயல்பட்ட அஞ்சலையை கைது செய்தது எப்படி? ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை உளவு பார்த்ததாகவும் கூலிப்படைக்கு தலா 10 லட்சம் கொடுத்ததாகவும் போலீசார் பல்வேறு கட்ட விசாரணைகளை செய்து வருகிறார்கள். இதனிடையே போலீசார் அஞ்சலையை நெருங்குவதை தெரிந்து கொண்ட அவர் தலைமறைவாகிவிட்டார். கொலையாளிகள் அவர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்களுடன் பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டிருப்பதை உறுதி செய்த போலீசார் அவரை கடந்த 3 தினங்களாகவே தீவிரமாக தேடி வந்த நிலையில் தற்போது ஓட்டேரியில் அவர் இருப்பது அறிந்து அங்கு சென்று சுற்றி வளைத்து கைது செய்திருக்கிறார்கள். அவருக்கு முன்னதாக ஐஸ் ஹவுஸ் பகுதியை சேர்ந்த பிரபல ரவுடி எல்லப்பன் என்பவரை கைது செய்த போலீசார் விசாரணைக்கு பிறகு அஞ்சலையை கைது செய்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவரிடம் விசாரிக்கும் போது இன்னும் பல அதிர்ச்சிகர விசாரணை தகவல் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ஜடையம்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் 50 வயதான முருகன் முட்டை நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வந்தார். மாலை நேரத்தில் காரமடை ரவிராம் கல்யாண மண்டபம் அருகே கடைகளுக்கு முட்டை சப்ளை செய்து கொண்டிருந்தார். அப்போது லாரியில் முட்டை தட்டுக்களை ஏற்றி கொண்டிருந்த போது எதிர்பார்க்காத வேளையில் கோவையில் இருந்து மேட்டுப்பாளையம் நோக்கி வந்த தனியார் பேருந்து திடீரென தாறுமாறாக வந்து முருகனோடு சேர்த்து அந்த லாரியில் மோதி நிற்கிறது. பேருந்தில் இருந்து பதைத்து கொண்டு இறங்கி வந்து பார்த்தவர்களுக்கு கோரமான காட்சி. பரிதாபமாக முருகன் உயிரிழந்து விடுகிறார். தனியார் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து வந்து மோதும் சிசிடிவி காட்சி பதறச் செய்கிறது. சம்பவ நேரத்தில் இருசக்கர வாகனத்தில் அமர்ந்திருந்த ஒருவரும் பேருந்தில் மோதி தூக்கி வீசப்படுகிறார். படுகாயமடைந்த நிலையில் அவர் மீட்கப்பட்டு மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். விபத்து குறித்து காரமடை காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வரும் நிலையில் தனியார் பேருந்து மற்றும் அரசு பேருந்துகள் அப்பகுதியில் அதிவேகமாகவும் போட்டி போட்டுக்கொண்டு செல்வதால் விபத்துக்கள் அரங்கேறுவதாக வேதனை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.